குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு அவர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் டு பி கண்டக்டட் பை டிஎன்பிஎஸ்சி பேப்பர் 3. ஸோ பேப்பர் 3ல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐ மீன் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பேப்பர் 3. பேப்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விதமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? கான்ஸ்டியூஷன், அப்புறமா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறமா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட், அந்த லா ஆஃப் டாட்ஸ்ல ஸ்பெசிஃபைட் போர்ஷன்ஸ். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 அதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மோஸ்டா இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செஷன்ல கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ப்ராபபிளி 2 செஷன்ஸ் would be requiring to complete this act, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து the power vested with some commissions, National Human Rights Commission, State Human Rights Commission and the establishment of human rights courts. இதுதான் வந்து 3 முக்கியமான ஒரு விஷயங்கள் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி there are 8 chapters. 8 chapters. So chapter 1 is preliminary, section 1 to 2. Then chapter 2 is the National Human Rights Commission. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 சாப்டர் இருக்கு. இந்த ஆக்டுடைய லாங் டைட்டில், அதாவது அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an act to provide for the constitution of a national human rights commission, state human rights commission in states and human rights courts for better protection of human rights and for matters connected therewith or incidental thereto. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ இந்த ஆக்ட்ல நம்ம மெயினாக எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the constitution of National Human Rights Commission 1 and then Constitution of State Human Rights Commission in States 2. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with regard to human rights courts. இந்த 3 விஷயங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for better protection of human rights. அதுதான் ஒரு நோக்கம். ஸோ இதுதான் வந்து the crux. இந்த ஆக்ட் எதை பத்தினது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ஆக்ட போலயும் இதுலயும் வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டெஃபினேஷன் செக்ஷன், அதே மாதிரி த பவர் அண்ட் ப்ரொசீஜர், அதே மாதிரி இதோடைய மெம்பர்ஸோடைய எலிஜிபிலிட்டி என்ன, அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, எத்தனை பேர் மெம்பரா இருப்பாங்க, அவங்களை யாரு நியமிப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தான் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். பொதுவாக ஒரு கிரிமினல் ஆக்டா தான் நம்ம வந்து என்ன பார்ப்போம், அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ், பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மாதிரியான ஒரு எனேபிளிங் ஆக்ட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இட் எனேபிள்ஸ் ஆர் கிவ்ஸ் பவர் டு சம் கமிஷன்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் அண்டர் த லா பை மேக்கிங் சம் ஸ்பெஷல் கோட்ஸ் ஆர் சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ அப்போ இந்த ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தோஸ் கமிஷன்ஸ். கமிஷன்ஸ் அப்படிங்கிற போது இட் இஸ் அ காம்போசிஷன் ஆஃப் மெம்பர்ஸ், சேர் பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸ். ஸோ எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், அவங்கள யார் நியமிப்பாங்க, அவங்களோட டென்யூர் என்ன, அவங்களோட ரிமூவல் ப்ரொசீஜர் என்ன, அவங்களுடைய சேலரி அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறமா அவங்க நடத்த வேண்டிய அவங்களுடைய பங்களிப்பு என்ன, அவங்களுக்கு என்ன செய்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு, எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம இந்த ஆக்ட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா. இட் இஸ் அ சென்ட்ரல் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. அண்ட் அதோடைய டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் when it comes to force அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th day of September 1993. 28th September 1993. இதுல லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா 2019 அமெண்ட்மெண்ட்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் பீரியட் பாத்தீங்கன்னா 2006 அமெண்ட்மெண்ட். இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த 2 அமெண்ட்மெண்ட்டும் ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட்னு சொல்லலாம். நீங்க நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் எது வந்து லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட், எந்த ஆக்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு சாப்டர் 1 preliminary, செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். நம்ம வந்து இன்னைக்கு வந்து 2 பார்ட்டா இந்த ஆக்டை பிரிக்கிறோம்னா, நேஷனல் கமிஷனுடைய ஆஸ்பெக்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ அதுதான் நம்மளுடைய ஷார்ட்டர் அஜெண்டா. அடுத்த செஷன்ல ஸ்டேட் கமிஷனுடைய பவர்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கணும். சரியா? ஸோ சாப்டர் 1 preliminary, செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி it extends to all of India and this act is called as so and so act. 28th September 1993ல it comes into force. Then definitions முக்கியமான டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1ல there are totally up to ABC அப்படின்னு சொல்லிட்டு N வரைக்கும் இருக்கக்கூடிய
டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் 2A ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் இப்போ 2 சப்செக்ஷன் 1 அண்ட் 2 சப்செக்ஷன் 2 அப்படின்னு 2 இருக்கு டெஃபினிஷன் செக்ஷன்ஸ்ல. 2 சப்செக்ஷன் 1ல Aல இருந்து N வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயமா பார்க்க போறோம். So today we are discussing Protection of Human Rights Act 1993. இப்போ நம்ம அதுல எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். டோட்டலி 43 செக்ஷன்ஸ் ஆர் தேர் அண்ட் 8 சாப்டர்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். சாப்டர் 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் செக்ஷன். சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1ல ஏல இருந்து N வரைக்கும். ஸோ 2 சப்செக்ஷன் 1A இஸ் டிஃபைன்ஸ் வாட் இஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா என்ன? முப்படைகள் அதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. Armed forces means the naval, military and air forces and so and so, and includes any other armed forces of the union. So armed forces அப்படிங்கிற போது it does not include the state forces. சரியா? It includes the 3 forces of the union or other armed forces of the union. 2B வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா chairperson. chairpersonங்கிறவர் யாருன்னா, when it is discussing with regard to National Human Rights Commission, அதோடைய chairperson. இப்போ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா அதோடைய சேர்பர்சன். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1B, சேர்பர்சன் மீன்ஸ் த சேர்பர்சன் ஆஃப் த கமிஷன் ஆர் ஆஃப் த ஸ்டேட் கமிஷன் ஆஸ் த கேஸ் மே பி. சரியா? ஸோ ஆஃப் த கமிஷன் அப்படின்னு சொல்லும்போது நேஷனல் கமிஷனை குறிக்கும். இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் தென் இட் மீன்ஸ் த ஸ்டேட் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன். தென் 2BA என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் அப்படிங்கிறவர் யாரு? சீஃப் கமிஷனர் அப்படிங்கிறவர் the chief commissioner means the chief commissioner for persons with disabilities referred to in subsection 1 of section 74 of Rights of Persons with Disabilities Act 2016 அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சேர்பர்சன், அது வந்து சீஃப் கமிஷனர். ஸோ இப்போ எதுக்காக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, who is going to be the member of National Human Rights Commission, who are going to be the member of State Human Rights Commission அப்படிங்கிறத வரும். அதுல இந்த நபர்கள் வருவதற்கான பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுக்காக தான் சீஃப் கமிஷனர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட், ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட்ல யாரை சீஃப் சேர்பர்சனா சீஃப் கமிஷனரா நியமிச்சிருக்கணும், அவர் தான் சீஃப் கமிஷனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் 2(1)C கமிஷன். கமிஷன் மீன்ஸ், கமிஷன் இந்த ஆக்ட்ல எங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கோ தட் மீன்ஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் திஸ் ஆக்ட். சரியா? கமிஷன் மீன்ஸ் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் செக்ஷன் 3. அதுக்கடுத்து இந்த ஆக்ட்ல வந்து முக்கியமான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2(1)D. டில இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் மீன்ஸ் என்னென்ன 4 வகையான விஷயங்களை பத்தி இந்த ஆக்ட்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் மீன்ஸ் த ரைட்ஸ் ரிலேட்டிங் டு 1 லைஃப், 2 லிபர்ட்டி, 3 ஈக்குவாலிட்டி, 4வது டிக்னிட்டி. இந்த 4 விஷயங்களை தான் மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒரு இந்த கொடைக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் மீன்ஸ் த ரைட்ஸ் ரிலேட்டிங் டு என்னென்ன லைஃப், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் கேரண்டீடு பை த கான்ஸ்டிடியூஷன் ஆர் எம்படிட் இன் த இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 விஷயங்கள் அது கான்ஸ்டிடியூஷன் மூலியமாக இருந்தாலோ அல்லது வேற ஏதேனும் ஒரு சர்வதேச கவர்னன்ஸ் மூலியமா இருந்தால் அது நீதிமன்றத்தால், இந்திய நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 விஷயங்கள் தான் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. தென் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்னா என்ன? ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 30 ஆஃப் திஸ் ஆக்ட்ல கான்ஸ்டிடியூட் செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கோர்ட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ஸ் மீன்ஸ் த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் 30. இது ஸோ செக்ஷன் 2D ஞாபகம் வச்சுக்கோங்க. 2(1)D ஹியூமன் ரைட்ஸ்னா என்னன்னு டிஃபைன் செய்யப்பட்ட ஒரு ப்ரொவிஷன். 2(1)F இன்டர்நேஷனல் கோவர்னன்ஸ்னா என்ன? ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், இன்டர்நேஷனல் கோவர்னன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் தோஸ் 4 ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது வித் ரிகார்ட் டு லைஃப், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் டிக்னிட்டி எம்படிட் பை கான்ஸ்டிடியூஷன் ஒன்னு பார்த்தோம், ஆர் தோஸ் விச் ஆர் பீன் மேட் பை இன்டர்நேஷனல் கோவர்னன்ஸ் அண்ட் கேன் பி என்ஃபோர்ஸ்டு பை த கோர்ட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அந்த இன்டர்நேஷனல் கோவர்னன்ஸ்ங்கிறது எதை மீன் பண்றாங்க அப்படிங்கிறத செக்ஷன் 2(1)D பார்த்தோடைய ஃபர்தர் டெஃபினிஷன் தான் இப்ப எஃப்ல
டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நேஷனல் கோவனன்ஸ் மீன்ஸ் த இன்டர்நேஷனல் கோவனன்ஸ் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஒன்று இன்டர்நேஷனல் கோவனன்ஸ் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் த இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் adopted by the General Assembly of the United Nations on 16th December 1966. இந்த ரெண்டு விஷயங்களை இன்டர்நேஷனல் கோவனன்ஸ்னு சொல்லலாம். ஒன்று என்னது இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவனன்ட் ஆன் எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சரல் ரைட்ஸ். இந்த ரெண்டு தான் வந்து இன்டர்நேஷனல் கோவனன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே கொண்டு வரக்கூடிய ஒன்று. சரியா? And such other covenant or convention adopted by the General Assembly of the United Nations as the central government may by notification specify. So இந்த ரெண்டை தவிர வேற ஏதாவது இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆக இருந்தால் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? பை நோட்டிபிகேஷன் இட் ஷுட் ஸ்பெசிஃபை. அப்படி சொன்னால் இந்த லிஸ்ட்ல அதுவும் சேர்த்து கொள்ளப்படும். ஸோ ஆஸ் ஆஃப் கரண்ட் இது என்ன? டூ திங்ஸ். ஒன்று இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இன்னொன்று கோவனன்ட் ஆன் கல்ச்சரல், எக்கனாமிக்கல், சோஷியல் ரைட்ஸ். இந்த இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? தென் செக்ஷன் 2(1)G மெம்பர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் மெம்பர் ஆஃப் த கமிஷன் ஆர் த ஸ்டேட் கமிஷன் ஆஸ் த கேஸ் மேபி. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ இல்லை ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ அதோட உறுப்பினரை தான் அந்த மெம்பர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல சொல்றோம். தென் 2GA. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த 2GA, HA, IA, J இந்த 4 விஷயங்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2GA 1, 2H 2, 2HA 3, 2I 4, 2IA 5, 2J 6. இந்த 6 கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே பிகம் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அது என்ன எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம்? நார்மலா ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வைஸ் பிரசிடென்ட் இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அது என்ன சார் அது? ஏன்னா ராஜ்யசபாக்கு வந்து ஸ்பீக்கர் இருக்க மாட்டாங்க. ஸோ தட் ஹவுஸ் உடைய அந்த ஹெட் வந்து யாருன்னா வைஸ் பிரசிடென்ட். கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அந்த டெஃபினிஷன்ல என்ன கொடுத்துருக்கோம்னா இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பை வெர்ச்யூ ஆஃப் ஹோல்டிங் தட் ஆஃபீஸ் தே ஹவ் பீன் என்டைட்டில் டு தட் போஸ்ட். ஸோ அப்போ அந்த யாரெல்லாம் அந்த பதவியில இருக்காங்களோ whoever they may be, whoever is the vice president, இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு யார் வைஸ் பிரசிடென்டா இருக்காங்களோ they would become an ex officio that chairman of ராஜ்யசபா. அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 6 நபர்களும் என்னது? நான் லிட்டரலா சொல்றேன், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். தே பிகம் இங்க எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இந்த 6 நபர்கள் அது யாருங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் GA National Commission for Backward Classes means the National Commission for Backward Classes constituted under section 3A of the Commission for Backward Class. ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேஷனல் கமிஷனுடைய ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் இதோடைய சேர்பர்சன் இது வந்து நம்ம அதுக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ல பார்ப்போம். செக்ஷன் 3ல கான்ஸ்டியூஷன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற அந்த இதில் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னன்னா செக்ஷன் GA வந்து ஸ்பீக்ஸ் அபவுட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். தென் H ஸ்பீக்ஸ் அபவுட் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். சரியா? ஸோ இதுக்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992. With regard to National Commission for Backward Classes, it is also means the National Commission for Backward Classes constituted under section 3 of National Commission for Backward Classes Act 1993. So இது 3GA அடுத்து 3H. HA வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா with regard to National Commission for Protection of Child Rights. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா this is 2005 ஆக்ட்ல கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதுல செக்ஷன் 3ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க வாட் இஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? தட் இஸ் ஆக்ட் 4 ஆஃப் 2006. இது வந்து HA. தென் I இஸ் வித் ரிகார்ட் டு நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட்ஸ். ஸோ அது வந்து எதுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆர்டிகல் 338 ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். அது வந்து ஆர்டிகல் 338A கொண்டு வந்திருப்பாங்க. மீன்ஸ் த கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் ரெஃபர் டு இன் ஆர்டிகல் 338A ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது வந்து
I and IA. Then the last one is J, National Commission for Women. 1990ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கான தனி ஆக்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் ஆக்ட் 1990 ஒரு ஆக்ட் இருக்கும். அதுல செக்ஷன் 3ல வாட் இஸ் த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கான டெஃபினிஷன். இந்த 6 விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் திங், தென் வித் ரிகார்ட் டு மைனாரிட்டிஸ், தென் மூணாவது என்ன பார்த்தோம், வித் ரிகார்ட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், நாலாவது ஷெட்யூல்டு காஸ்ட், அஞ்சாவது ஷெட்யூல்ட் ரைட்ஸ், ஆறாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் ரைட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒண்ணு எங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை பார்த்தோம், சேர் பர்சன் அப்படிங்கிற விஷயம், சாரி த சீஃப் கமிஷனர் அப்படிங்கிறவரு, இட் மீன்ஸ் த சீஃப் கமிஷனர் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2013 அப்படின்னு பார்த்தோம். அப்ப 7 நபர்கள் வந்துடுறாங்க. இப்ப பார்த்த 6 பிளஸ் இந்த 7. ஸோ இவங்களை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல பார்ப்போம். சரியா? தென் 21K நோட்டிபிகேஷன்னா என்ன? நோட்டிபிகேஷன் மீன்ஸ் நோட்டிபிகேஷன் பப்ளிஷ்ட் இன் த அஃபிஷியல் கெசட், அது ஒண்ணு. தென் எல் பிரிஸ்கிரைப்ட்னா என்ன? பிரிஸ்கிரைப்ட் மீன்ஸ் பிரிஸ்கிரைப்ட் பை ரூல்ஸ் மேட் அண்டர் திஸ் ஆக்ட். அதாவது இதை நடைமுறைப்படுத்துவதற்காக ஏதாவது விதிகள் வகுத்தால் அந்த விதிகள் இந்த சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். தென் 2M பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னா shall have the same meaning as defined under section 21 of IPC, section 21 of the Indian Penal Code. அதுல பப்ளிக் சர்வெண்ட்ங்கிற ஒரு கேட்டகரியில சொல்லப்பட்டிருப்பாங்க. இது 2M 21M. Then the last one ஸ்டேட் கமிஷன்னா என்ன? நேஷனல் கமிஷன்னா செக்ஷன் 3ல கான்ஸ்டிடியூட் ஆகிற ஒரு கமிஷன். அதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா இந்த ஆக்ட்ல செக்ஷன் 21ல கான்ஸ்டிடியூட் ஆகக்கூடிய ஒரு கமிஷன். ஸோ நீங்க இந்த மாதிரி முக்கியமான சில செக்ஷன்ஸ் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். செக்ஷன் 3 தெரிஞ்சு வச்சுக்கணும், செக்ஷன் 21 தெரிஞ்சு வச்சுக்கணும். அதற்கு அடுத்து அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கப்புறம் வரத போதே நம்ம தெரிஞ்சு வச்சுக்க போறோம். சரியா? தென் வில் மூவ் ஆன் டு சாப்டர் 2. சாப்டர் 2 இஸ் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நம்ம இப்போ சாப்டர் 1 பார்த்தோம், ப்ரிலிமினரி செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2. தென் வில் மூவ் ஆன் டு சாப்டர் 2, த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி தேர் ஆர் செக்ஷன் 3ல இருந்து செக்ஷன் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். கான்ஸ்டிடியூஷன் எத்தனை நபர்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு, ஹூ கான்ஸ்டிடியூட்ஸ் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு கேட்டா செக்ஷன் 3 வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஒரு சேர் பர்சன் இருப்பாங்க, 2 மெம்பர் ஃப்ரம் ஜுடிஷியல் இது இருப்பாங்க, and then 3 other members from other eminent fields with regard to who is having experience in human rights இருப்பாங்க. ஸோ ஒரு சேர் பர்சன், 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ், 3 பேர் ஆயிட்டாங்களா. அப்புறம் ஒரு 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா having that judicial that expertise in that human rights aspect. மொத்தம் 6 நபர்கள். அந்த லாஸ்டா பார்த்தா அந்த 3 நபர்கள்ல வந்து ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 6 நபர்கள். அதை தவிர நான் சொன்ன ஏற்கனவே இப்போ இந்த செக்ஷன் 2ல டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா, ஒரு 7 பேர் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அந்த பதவியை வகிப்பதனால் இந்த அமைப்பின் உறுப்பினர்களாக கருதப்படுகிறார்கள். அப்போ அதற்குன்னு சொல்லி தனியா ஒரு நியமனம் கிடையாது. யாரெல்லாம் அந்த பதவியில இருக்காங்களோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் கமிஷனர் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட், அல்ல தட் chairperson of National Commission for Backward Classes or chairperson of National Commission for Scheduled Caste, etc. etc. இப்போ அந்த 7 வகையான இதை பார்த்தோம் இல்லையா, அவர்கள் எல்லாம் இது வந்துருவாங்க. ஸோ திஸ் 7 + 3 10 + 3 மொத்தம் ஒரு 13 நபர்கள் சேர்ந்து கான்ஸ்டிடியூட் பண்ணதுதான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். செக்ஷன் 3 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். Subsection 1, the central government shall constitute a body to be known as the National Human Rights Commission to the exercise of the powers conferred upon and to perform the functions assigned to it under this act அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டத்தில் அவர்கள் இந்த சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த ஃபங்க்ஷன்ஸை அவர்கள் செய்வதற்காக ஒரு கமிட்டியை, ஒரு கமிஷனை என்ன பண்றாங்க, உருவாக்குகிறார்கள். யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். நவ் வி ஆர் டிஸ்கசிங் வித் ரிகார்ட் டு Constitution of National Human Rights Commission under Section 3. Then subsection 2, the commission shall consist of A, chairperson. அந்த chairperson தான் நான் இப்ப சொன்னது. அவர் யாராக இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவோ அல்லது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாகவோ பதவி வகித்தாரோ அவர்தான் chairperson-ஆக இருக்க முடியும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. chairperson 2A, a chairperson who shall be a chief justice of India or a judge of the சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு இருக்கு. சரியா? இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் 2019 அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கு முன்பு கண்டிப்பா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்த நபரை தான்
என்ன பண்ணிருக்க முடியும், இந்த இதுல சேர் பர்சனா போடணும் அப்படிங்கிற இது இருந்துச்சு. 2019ல பிகாஸ் அவைலபிலிட்டி ஆஃப் பர்சன்ஸ் இருக்கு இல்லையா, கிடைக்கணும் அதுக்கான தகுதியான நபர்கள். அப்போ ரொம்ப லிமிட்டட் ஆயிடுது. அதனால அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ராவா நாட் ஓன்லி ஹூ ஹஸ் பீன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் நவ் ஈவன் ஹூ ஹஸ் பீன் a judge of Supreme Court is also eligible to be appointed as a chairperson after 2019 amendment which is effected from 2/8/2019. இந்த டேட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமா இந்த மாதிரி டேட்ஸ் அண்ட் இதை தான் வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, ஓகே. தென் 2B, the member who is or has been a judge of Supreme Court. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சேர்பர்சன் பிளஸ் 2 ஜுடிஷியல் மெம்பர் பிளஸ் 3 அதர் மெம்பர்ஸ் வித் எக்ஸ்பர்டைஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அந்த 2 ஜுடிஷியல் மெம்பர் தான் பி அண்ட் சில சொல்லப்பட்டிருக்கு. பி வந்து 1 மெம்பர் who is or has been a judge of Supreme Court of India. ஸோ அப்போ பதவியில் இருக்கக்கூடிய ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை கூட ஒரு உறுப்பினரா நியமிக்கலாம், அல்லது ஏற்கனவே பதவியில் இருந்த ஒருவரை நியமிக்கலாம். பி. அப்புறம் சி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா who is or has been a chief justice of high court அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மூன்றாவது நபர் யாரு, ஆஃப்டர் அ சேர்பர்சன் ஃபர்ஸ்ட் ஒரு ஜுடிஷியல் மெம்பர், செகண்ட் இது யாருன்னு பாத்தீங்கன்னா who has been a chief justice of high court. அப்போ ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறது. தென் டி, 3 members out of which at least one shall be a woman to be appointed from among persons having knowledge of or practical experience in matters relating to human rights. அவர்களுக்கு knowledge with regard to human rights or practical experience with regard to human rights, relating to human rights, இந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Then subsection 3 of section 3, the chairpersons of the National Commission for Backward Classes etc etc. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், செக்ஷன் 3 பார்த்துட்டு இருக்கோம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சேர்பர்சன், அதுக்கு அடுத்து 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் பார்த்தோம், அதுக்கு அடுத்து 3 மெம்பர்ஸ் who is having the expertise பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து அந்த 7 மெம்பர் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தா இல்லையா ஏற்கனவே, பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷனுடைய சேர்பர்சன், த சேர்பர்சன் ஆஃப் தட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன், அதுதான் சப்செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ரைட்ஸ் 4, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ் 5, அதுக்கு அடுத்து தட் சேர்பர்சன் சீஃப் கமிஷனர் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அதுல இருக்கக்கூடிய நபர் 6, அதற்கு அடுத்து 7வதாக நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு இது நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். இவங்க எல்லாமே வந்து the members, சரியா, shall be deemed to be members of the commission for the discharge of functions specified in class B to J of section 12. so section 12 நம்ம பார்ப்போம். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கமிஷன் செக்ஷன் 12 நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல இந்த 7 நபர்கள் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ்னு சொன்னா இல்லையா, அவர்கள் சில விஷயங்களுக்காக நியமிக்கப்படுகிறார்கள். shall be deemed to be a members of the commission for discharge of the functions specified in classes B to J of section 12 அப்படிங்கிற ஒரு விஷயம். then subsection 4 of section 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உறுப்பினர்களை தவிர ஒரு சேர்பர்சன், 2 ஜுடிஷியல் மெம்பர் பிளஸ் 3 அதர் மெம்பர்ஸ் பிளஸ் 7 அதர் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் 7, 10, 11, 12, 13 இந்த 13 நபர்களை தவிர ஒரு செக்ரட்டரி, there shall be a secretary general அப்படிங்கிற ஒருத்தர் நியமிக்கப்படுவார். இவருடைய ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, he would be operating as a CEO. ஒரு அமைப்பின் ஒரு சிஇஓ இருப்பார் இல்லையா, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். அவருடைய ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபைனான்சியல் ஒர்க்கை என்ன பண்ணணும், அக்கௌண்டபிளா இருக்கணும் அந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். பட் he cannot be ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். அது வந்து it would be left to the chairperson. சரியா, அவர்தான் வந்து சப்செக்ஷன் 4. there shall be a secretary general who shall be the chief executive officer of the commission and shall, subject to control of the chairperson, exercise all administrative and financial powers except judicial functions and the power to make regulations under section 40B. so அப்ப அவருக்கு 2 விஷயங்கள் மட்டும் அவருக்கு அதிகாரம் இல்லை. ஒண்ணு எதுல இல்ல, ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அவரால் செய்ய முடியாது. அதே மாதிரி he cannot exercise the powers conferred under section 40B. அது என்னங்கிறத பார்ப்போம். மற்றபடி அவருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட்
ஃபைனான்சியல் பவர்ஸ் வித் த கண்ட்ரோல் ஆஃப் சேர்பர்சன். சேர்பர்சனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இவர் செயல்படணும். யாரு? இந்த செக்ரட்டரி ஜெனரல் அப்படிங்கிற சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கமிஷன். தென் சப்செக்ஷன் 5 ஹெட் குவார்ட்டர்ஸ். நேஷனல் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில இருக்கும். And the commission may, with previous approval of the central government, establish offices at another places in India, at other places in India அப்படின்னு சொல்றாங்க. Normally its headquarter is at Delhi. So இதுதான் section 3 உடைய importance. Section 3 வந்து என்னது? Constitution of a National Human Rights Commission. Then section 4 இதுவும் ரொம்ப important தான். Appointment of chairperson and other members. So இப்போ இவர்களை நியமிப்பவர்கள் யார் அப்படின்னு கேள்வி எழும் பொழுது அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 நபர்கள் அடங்கிய ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. அந்த குழுவுடைய ரெக்கமெண்டேஷனின் அடிப்படையில ஜனாதிபதியால் இந்த சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸ் அபிஷியல் மெம்பர்ஸ் விட்டுருங்க, மற்ற நபர்களை நியமிக்கிறது யாரு? பிரசிடென்ட். அதுதான் செக்ஷன் 4ல சொல்லப்பட்டிருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸ். சப்செக்ஷன் 1 the chairperson and the members shall be appointed by the president by warrant under his hand and seal, provided that every appointment under this subsection shall be made after obtaining the recommendation of the committee consisting of அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிரசிடென்ட்டுக்கு நியமிக்கப்படுறாரு under his hand and seal, provided after getting recommendation of the committee. அந்த கமிட்டியுடைய சேர்பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா A பிரைம் மினிஸ்டர், தென் B C D E and F அப்படின்னு சொல்லிட்டு 5 நபர்கள் இருக்கிறார்கள். ஸோ ஒரு சேர்பர்சன் பிளஸ் 5 மெம்பர்ஸ் இவங்க தான் என்ன பண்றாங்க? நியமிக்கிறார்கள். யாரு? சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா இருக்கணும், யாரோட மெம்பரா இருக்கணும் அப்படிங்கிறத நியமிக்கக்கூடிய அதிகாரத்துல யார் இருக்காங்க? இந்த அமைப்பு இருக்கு. சரியா? கமிட்டி, இந்த கமிட்டி இருக்கு. இதுல வந்து பிரைம் மினிஸ்டர் இஸ் த சேர்பர்சன் ஏ. அதுக்கு அடுத்து யார் வருவாருன்னு பாத்தீங்கன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் ராஜ்யசபா. 3 பேர் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் ராஜ்யசபா, அதுக்கு அடுத்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. மொத்தம் 4 பேர் ஆச்சு, பிரைம் மினிஸ்டரையும் சேர்த்து. அதை தவிர்த்து ஹோம் மினிஸ்டர் 5. இன்னும் ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபியூட்டி சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். டெபியூட்டி சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த 6 நபர்கள் சேர்ந்த கமிட்டி தான் பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்ணது? ரெக்கமெண்டேஷன்ஸை, பரிந்துரையை வழங்குது. அதன் அடிப்படையில ஜனாதிபதி நியமிக்கிறார். பிரைம் மினிஸ்டர் பிளஸ் 5 அதர் மெம்பர்ஸ். அந்த 5 அதர் மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிரைம் மினிஸ்டர், பி ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள், சபாநாயகர் பி, சி வந்து லீடர் ஆஃப் சி வந்து ஹோம் மினிஸ்டர், யூனியன் ஹோம் மினிஸ்டர். சரியா? மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தென் டி லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள், தென் இ லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அண்ட் தென் லாஸ்ட் ஒன் எஃப் இஸ் டெபியூட்டி சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரியா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு அடுத்து ஒரு ப்ரொவிசோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொவைடர் ஃபர்தர் தட் no sitting judge of Supreme Court or High Court shall be appointed as members without consultation of the Chief Justice of India. சரியா? என்னதான் நம்ம பார்த்தோம், தட் மெம்பரா நியமிக்கப்படுறவங்க சர்விங் பர்சனா கூட இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவோ இல்ல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டாவோ இருக்கலாங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அத்தகைய நபர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டி முடிவு பண்ணா, இந்த கமிட்டி என்ன பண்ணணும்? நியமிப்பதற்கு முன்பு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய கன்சல்டேஷனை பெற்றுதான் நியமிக்க வேண்டும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ற அந்த கமிட்டியில நோ ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இஸ் ஹேவிங் எ ரோல். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். who forms the committee to be appointed மெம்பர்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் கமிஷன் அப்படின்னு சொன்னால் அதில் நிச்சயமாக யார் கிடையாது? ஜுடிஷியரியில இருந்து யாரும் கிடையாது. சரியா? Then provided further that no sitting judge of the Supreme Court or sitting Chief Justice of a High Court shall be appointed except after consultation with the Chief Justice of India. Then subsection 2. Subsection 2 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 6 நபர்கள் இருக்காங்க இல்லையா, பிரதமர் பிளஸ் 5 நபர்கள், அதுல யாரோ ஒருத்தர் இப்ப இல்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பார்லிமெண்ட்ல வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆபீஸ் வந்து வேகன்சியா இருக்கு. ஸோ அப்போ அந்த டெபியூட்டி சேர்மன் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு.
இல்ல லீடர் ஆஃப் அப்போசிஷன் போஸ்ட் வேக்கண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நபர் இல்லாம மற்ற ஒருவர் இல்லாம மத்தவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதற்காக அது இன்வாலிட் ஆயிடாது அப்படின்னு சொல்றதுதான் ப்ரொவிசோ. திஸ் இஸ் சப்செக்ஷன் 2. நோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ சேர்பர்சன் ஆர் அ மெம்பர் ஷால் பி இன்வாலிட் merely by reason of any vacancy of any member in the committee referred to in the first proviso to subsection 1 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா 2006ல இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் வேகன்சி எனி அப்பாயின்மெண்ட் cannot be questioned or it cannot be treated as nullity. சரியா? Then section 5 resignation and removal of chairperson and members. So section 3 is with regard to constitution, section 4 is with regard to appointment, and then section 5 is with regard to removal. Resignation and removal. நார்மலா ரெசிக்னேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா subsection 1 says the chairperson or any member by notice in his handwriting addressed to the president of India resign his office. Subsection 1 அவர் எழுத்துப்பூர்வமாக தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி அதன் மூலம் அந்த பதவியிலிருந்து விலகி கொள்ளலாம். Subsection 1. Then subsection 2. Subject to the provisions of subsection 3, the chairperson or any member shall be removed from his office by the order of President of India. அதாவது மேல தானாக முதல் விஷயம் தானாக ராஜினாமா செய்வது. இரண்டாவது ஜனாதிபதி அவர்களை அந்த பதவியில் இருந்து ரிமூவ் பண்றது, நீக்குவது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிரவுண்ட்ஸ்ல நீக்கலாம். ஒன்னு ப்ரூவ்டு இன்கேபாசிட்டி, ஒன்னு proved removed from his office by order of the President of India on the ground of proved misbehavior or incapacity அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 கிரவுண்ட் தான் சப்செக்ஷன் 2ல சொல்லப்படுது. ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர்னா அவர் தனது பதவியை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை, அது மிஸ்பிஹேவியரா நடந்துக்கிட்டார் அந்த பதவியில இருந்துகிட்டு அப்படின்னா ஒன்னு ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அல்லது இன்கேபாசிட்டி அப்படிங்கிற அந்த இதுல பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், நீக்கலாம். ப்ரொவைடட் இட் ஷுட் பி டன் ஒன்லி ஆஃப்டர் கன்சல்டிங் வித் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்னு இருக்கு. நம்ம ஆர்டிகல் 143 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெஃபரன்சரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி போட்டிருக்கோம்னா கான்ஸ்டிடியூஷன்ல பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கன்சல்ட் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு போட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சில விஷயத்துடைய ஒரு பில்லு வந்து ஜனாதிபதிக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா எஜுகேஷன் பில்லுன்னு ஒரு கேஸ் இருக்கு. இன்றே கேரளா எஜுகேஷன் பில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி வரக்கூடிய ஒரு பில் வந்து கரெக்டா இருக்கா, அதுல லீகல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சரியா இருக்காங்கிறத ஜனாதிபதி தெளிவுபடுத்திக்கணும்னு விரும்புறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், ஒரு அதை ஃபார்வர்ட் பண்ணலாம். யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி அதோடைய ரிப்போர்ட்டை வாங்கி அவங்க ஒரு ரெகுலர் கேஸை இது பண்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் எல்லா இதையும் இது பண்ணி தன்னுடைய முடிவை என்ன பண்ணும், திருப்பி அந்த ஜனாதிபதிக்கும் அனுப்பும். அப்ப அந்த ஜனாதிபதி அதன் அடிப்படையில் இதெல்லாம் வந்து ஒரு கன்சல்டேட்டிங் பவர் தான். இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட். சரியா? இட் இஸ் டு கெட் ஃபர்தர் கிளாரிட்டி. இப்ப நாளைக்கே ரிசர்வேஷன் 95% கொண்டு வரணும்னு சொல்லி ஒண்ணு பண்றாங்க. வெதர் இட் இஸ் லாஃபுல் ஆர் இட் இஸ் ஃபாலோயிங் த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் மேண்டேட் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த மாதிரி ஸோ அப்ப அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்பி அதை பெற்றால்தான் இந்த 2 கிரவுண்ட்ல ரிமூவ் பண்ண முடியும். எந்த 2 கிரவுண்ட்ல? ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கேபாசிட்டி ஆஃப் சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸ். இது subsection 2. Then subsection 3. Notwithstanding anything in subsection 2, the president may by order remove from the office of chairperson or any member if the chairperson or such member as the case may be அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பார்த்தோம், வாலண்டரி ரெசிக்னேஷன் பார்த்தோம். ரெண்டாவது கேஸ் ரிமூவல் பை பிரசிடென்ட் பார்த்தோம். இப்ப மூணாவது அடிஷனல் கிரவுண்ட்ஸ் ஃபார் ரிமூவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 கிரவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ இஸ் டிக்ளேர்டு இன்சால்வென்ட், இஸ் அட்ஜட்ஜ்ட் as insolvent. 1 ஏ. 2 பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா engages during his term of office in any paid emolument outside the duties of his office. அதாவது ஒரு paid emolumentல இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கண்டிஷன் டு பி அப்பாயிண்டட் as a person. அப்ப அதை மீறி அவர் தன்னோட ஆபீஸ்ல இருக்கும் பொழுதே while he is holding an office as a chairperson or member of this National Human Rights Commission, if he is receiving, that is been paid any emolument for office outside this particular இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கிரவுண்ட். 2. மூணாவது is unfit to continue his office by reason of infirmity of mind or body.
அதாவது ஒரு குறைபாடு மனநல பாதிப்பினாலேயோ அல்லது உடல் பாதிப்பினாலேயோ அவரால் அந்த பணியை செய்ய முடியாது அப்படின்னு ஜனாதிபதி கருதினால் அவரை நீக்கலாம். 3. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அண்ட் சோ டிக்ளேர்டு பை அ காம்பிட்டன்ட் கோர்ட். இந்த 4வது விஷயத்துக்கு மட்டும் ஒரு காம்பிட்டன்ட் கோர்ட் டிக்ளேர் பண்ணிருக்கோம். தட் பர்சன் ஹஸ் பிகம் அன் அன்சவுண்ட் மைண்ட், அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. சரியா? இது 4வது கிரவுண்ட். The final ground is convicted and sentenced to imprisonment for an offense which on the opinion of the president involves moral turpitude. moral turpitude ஒரு சில அஃபென்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் சைல்ட் அண்ட் உமன், இதெல்லாமே வந்து மாரல் டர்பிட்யூட கேள்விக்குறியாகும். அப்ப அத்தகைய ஒரு வழக்கில் ஒரு நபர் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டால் அப்ப என்ன பண்றான் நீதிபதி, சாரி பிரசிடென்ட் வந்து அதை ஒரு கிரவுண்டா வச்சு அந்த நபரை பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 5ல ரெசிக்னேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய மெம்பர்ஸ். மொத்தம் எத்தனை வகை இருக்கு? 1 வாலண்டரி ரெசிக்னேஷன், 2வது after consulting the Supreme Court by reference with regard to proved misbehavior or incapacity. அதை தவிர 5 அடிஷனல் கிரவுண்ட். இன்சால்வெண்ட் 1, 2வது பேட் எமால்யூமெண்ட்ல இருக்காரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணா 2, 3வது இன்ஃபர்மிட்டி ஆஃப் மைண்ட் ஆர் பாடி, 4வது அன்சவுண்ட் மைண்ட் டிக்ளேர்டு பை காம்பிட்டன்ட் கோர்ட், 5வது ஃபைனல் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா convicted and sentenced to imprisonment for offenses which is in opinion of the president involves moral turpitude. சரியா? இதுதான் வந்து விஷயம். Then section 6 terms of office of chairpersons and members. அவருடைய பதவி காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 வருடங்கள். பதவியேற்ற நாளிலிருந்து the date of assuming office or taking charge of the office அதிலிருந்து 3 வருடங்கள் அல்லது 70 வயது வரை அவர்களுக்கான பதவி காலம் இருக்கு. ப்ரீவியஸா அது 5 வருஷம் இருந்துச்சு. இப்ப சப்சிக்வெண்டா 2019 அமெண்ட்மெண்ட், இப்ப நான் சொன்னேன் இல்லையா 2/8/2019 இருந்து கமென்ஸ் ஆன அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 19 ஆஃப் 2019 அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 2, 2019 இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த ஆக்ட்ல ஒரு மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அமெண்ட்மெண்ட்ஸ். அதுல 5 இயர்ஸ் இருக்கிறத 3 இயர்ஸா என்ன பண்ணிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சரியா? ஆர் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் விச் எவர் அக்கர்ஸ் இயர்லியர், எது முதல்ல வருதோ அதுதான். செக்ஷன் 6 டேர்ம் ஆஃப் ஆபீஸ் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ். Subsection 1 any person appointed as chairperson shall hold office for a term of 3 years from date on which he enters upon his office or until the age of 70 years whichever is earlier and shall be eligible for reappointment. இதேதான் subsection 2ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். subsection 1ல சேர்பர்சனுக்கு சொல்றாங்க, அதே இதை subsection 2ல மெம்பர்ஸ்க்கு சொல்றாங்க. ஸோ அவருக்கும் அவர் எப்போ அந்த ஆபீஸ் என்டர் ஆகுறாரோ அதுல இருந்து 3 வருடம் அல்லது 70 வயது அல்லது பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா இஸ் என்டைட்டில்டு ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் ஷால் பி எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரீஅப்பாயின்மெண்ட்னா என்ன? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 64 வயது நபரை ப்ரீவியஸா அவர் என்ன பண்ணிருக்காரு, ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஹைகோர்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன? 62 வயசு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை 64 வயசுல மெம்பரா நியமிக்கிறாங்க. அவர் ஒரு 3 வருஷம் டென்யூர் முடிஞ்சிருச்சு, திருப்பி அவரை நியமிக்கலாமா அப்படின்னா தாராளமாக நியமிக்கலாம். ஈவன் அ சேர்பர்சன் கேன் பி எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் ப்ரொவைடட் தே ஷுட் நாட் எக்ஸீட் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அது நீங்க மறந்துடவே கூடாது. சரியா? there is no compromise with regard to that. then subsection அதாவது நான் சொன்னதா சொல்லியிருக்காங்க, provided that no member shall hold office after he had attained the age of 70 years அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இது தனியா சொல்லணும்னு அவசியம் கிடையாது, தனியாக சொல்லப்பட்டிருக்கு. subsection 3 on ceasing to hold office a chairperson or member shall be ineligible for further employment under the government of India or under the government of any state அப்படின்னு சொல்றாங்க. so once if he holds that position and subsequently he retires அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அவர் மறுபடியும் எந்த ஒரு பதவியிலும் மாநில அரசோ அல்லது மத்திய அரசு இதுலயோ என்ன பண்ண முடியாது, further employment under the government of India or under the government of any state he is eligible for appointment. then section 7 member to act as chairperson or to discharge his function in certain circumstances அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சேர்பர்சன் இல்ல, அப்ப அதற்காக நம்ம அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் செக்ஷன் 7ல என்ன சொல்றாங்கன்னா எந்த மாதிரியான இதுல யாருடைய அதிகாரத்தை பெற்று அந்த மெம்பர் சேர்பர்சனா செயல்படலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 7ல சொல்லப்பட்டிருக்கு. மெம்பர் டு ஆக்ட் as chairperson or to discharge his functions in certain circumstances
அதுல சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 1 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு வேகன்சி, அதாவது சேர்பர்சனுடைய பதவிக்கு காலியாக இருக்கிறது. அந்த காலியான இது எந்த காரணத்தினால வேணாலும் இருக்கலாம். அவர் பதவி விலகி இருக்கலாம், இல்ல பதவி முடிஞ்சு அவர் போயிருக்கலாம், புது ஆளை நியமிக்காம போயிருக்கலாம், இல்ல எந்த காரணமாக இருந்தாலும் சரி, அது வேக்கண்டா இருக்கு அப்படின்னு சொன்னால் ஜனாதிபதி ஆஹ் யார நியமிக்கிறாரோ அவர் அவர் அந்த புதுசா ஒரு சேர்பர்சன் நியமிக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், அந்த போஸ்ட்ல இது பண்ணலாம். நம்ம வந்து டீடைலா டவுட்ஸ வந்து லாஸ்ட்டா நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து சப்சிக்வென்ட்டா உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சரியா? ஏன்னா இப்ப டைம் வந்து குறைவான ஒரு நேரம் தான் இருக்கு. ஸோ செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1. தென் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2 வந்து வித் ரிகார்ட் டு சப்செக்ஷன் 1 இஸ் வித் ரிகார்ட் டு டியூரிங் வேகன்சி, அதாவது காலியாக இருக்கும் பொழுது. சப்செக்ஷன் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when that chairperson is unable to discharge his function. அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சப்செக்ஷன் 1 இஸ் வித் ரிகார்ட் டு வேகன்சி. சப்செக்ஷன் 2 அவர் இருக்காரு, ஆனா அவரால என்ன பண்ண முடியல, டிஸ்சார்ஜ் பண்ண முடியல. அவர் வேற எங்கேயாவது வெளியூருக்கு போயிருக்கலாம், அல்லது அவருக்கு ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லயும் ஜனாதிபதி என்ன பண்ணுவாரு, யார வந்து நியமிக்கலாம் அந்த தற்காலிகமாக அப்படிங்கறத இது பண்ணுவார். சரியா? அது எவ்வளவு நாளுக்கு அந்த நபர் வந்து பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா until the chairperson resumes his duty as a chairperson. அதான் ஒண்ணு புது வேகன்சி இருக்கும்போது சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ற வரைக்குமோ, அல்லது அந்த அவரால் அந்த இருக்காரு ஆனா அந்த டிஸ்சார்ஜ் பண்ண முடியல அவரோட டியூட்டி அப்படின்னா